வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். சைமா 2025 அவார்டு விழா துபாயில் மிகச்சிறப்பாக நடந்தது. அது முழுக்க முழுக்க கமல்ஹாசனுக்கே எடுக்கப்பட்ட விழா மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி துபாயிலேருந்து ஒரு நண்பர் கமெண்ட் போட்டிருந்தாரு. அவர் அதை போய் பார்த்துருக்காரு. அவர் பார்க்கறதுக்கு பாஸ் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு நன்றியும் சொல்லியிருந்தாரு. அவர் ரொம்ப நல்லா எழுதியிருந்தார். அதில் இரவு 2 மணி வரையே நடந்தது. முழுக்க முழுக்க அதில் உலகநாயகனுக்காகவே நடத்தப்பட்ட விழாவாக இருந்தது அப்படின்னு நம்ம ரசிகர் கமல் ரசிகர் அவர் எழுதினது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம ஒரு வீடியோக்கு கீழே அதுக்கு நான் பதிலும் போட்டிருந்தேன். இப்போ இதில் என்னன்னா, சிவகார்த்திகேயன் பேசினது, சிவகார்த்திகேயனை பற்றி உலகநாயகன் அவர்கள் அமரன் படத்தை பற்றி பேசினாரு, பாராட்டினாரு. அது தொடர்பாக இவர் நம்ம சிவகார்த்திகேயன் பேசும்பொழுது என்ன சொன்னார்னா, அவரை நம்ம ஏன் உலகநாயகன் சொல்கிறோம் அப்படின்னா, அதுக்கு காரணம் அவர் அவ்வளோ தூரம் சினிமாவை நேசித்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறது தான். நான் ஒரு அமரன் படத்தை என்னை பாராட்டினதை விட நான் கொட்டுக்காளின்னு ஒரு படம் எடுத்திருந்தேன். அந்த படத்தை அவர் ரெகனைஸ் பண்ணி எங்களை பாராட்டினது எங்க ஒட்டுமொத்த டீமுக்கே மிகப்பெரிய ஒரு எனர்ஜி பூஸ்டரா இருந்தது. அதே மாதிரி இப்போ நான் ஒரு படம் எடுத்தேன். அதை ஒரு சில ரஷஸை கமல் சார் பார்த்தாரு. பார்த்துட்டு 15 மினிட்ஸ் என்கிட்ட ஃபோனில் பேசினாரு. இந்த ரஷஸ் மட்டும் கிடையாது, இந்த படத்தையும் நான் கமல் சார்கிட்ட காமிக்கணும் அப்படின்னு ஆவலாக இருக்கேன் அப்படின்னு கமல் சார்கிட்ட சொன்னோடனே கமல் சார் தம்ஸ் அப் அப்படின்னு தம்ஸ் அப் காமிச்சாரு. நான் பார்க்குறேன் அப்படின்னு. எப்படி கமல் சார் ஊர்வசி மேடத்தை பற்றி பேசினாரோ, ஒரு 5 மினிட்ஸ் அவங்கள பற்றி அவங்க எப்படிப்பட்ட பர்ஃபார்மர்னு பேசினாரோ, அந்த மாதிரி இப்போ வரப்போற படம் ராதிகா மேடத்துக்கு ஒரு முக்கியமான படமா இருக்கும். கமல் சார் கிட்ட இருந்து நாங்க கத்துக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. ஸோ அவர் போட்ட பாதையில தான் நாங்க நடக்கிறோம். இஸ் அ ரோல் மாடல் எங்களுக்கு. அந்த பாதையில தான் நான் நடக்கணும்னு விரும்புறேன் அப்படின்னு சொல்லி உலகநாயகன் கமல்ஹாசனை பத்தி சிவகார்த்திகேயன் பேசுவது ரொம்ப நெகிழ்வா இருந்தது. ஜீத்து ஜோசப் இப்போ ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு பரத்வாஜ் ரங்கனுக்கு. அதில் என்னன்னா, நம்ம மற்ற எல்லா மொழியிலையும் அது திருஷ்யம்னு இருக்கும். தமிழுக்கு ஏற்ற மாதிரி கமல்ஹாசன் தான் பல மாற்றங்களை செஞ்சார். அவரும் ஜெயமோகனும் சேர்ந்து பல மாற்றங்களை பண்ணாங்க. அது எனக்கு மிக உதவிகரமாக இருந்தது. நான் சொல்லிட்டேன், தமிழில் இந்த கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி, இந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சில மாற்றங்களை பண்ணணும். ஏன்னா தமிழ் மக்கள் ரொம்ப உணர்வு பூர்வமானவர்கள். ஜார்ஜ் குட்டிங்கிறவன் கல் மாதிரி இருப்பான், அழவே மாட்டான். பட் இங்கே சுயம்புலிங்கம் 2-3 இடத்துல அழுவார். குறிப்பாக இறுதி காட்சியில் அழுவார், நடுவில் பொண்ணை பார்க்குறப்ப அழுவார். காரணம் தமிழ் மக்கள் எமோஷனல் ஆனவர்கள். அந்த சமூகத்திலேயே மக்கள் அப்படி தான் இருப்பாங்க. அப்புறம் அவங்க ரொம்ப கஞ்சமாக இருப்பாங்க. அவங்க பேப்பர் யூஸ் பண்ண கூட யோசிப்பாங்க. சிகரெட் அட்டையோட பேக்கில் கணக்கு எழுதுவாங்க. அப்புறம் மஞ்சப்பை எப்போதும் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரியான சில விஷயங்களெல்லாம் கமல் சார் தான் சொன்னார்.